ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பலாப்பழத்தில் அல்வா செய்யலாமா? பலாப்பழம் கட் பண்ணும்போதே ரொம்ப கனிஞ்சிருந்துச்சு. ஸோ சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. சரி பாயாசம் செய்யலாமா அல்வா செய்யலாமான்னு ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போய் அல்வா செய்யலான்னு சொன்னதுனால சரி அல்வா செய்யலான்னு இன்றைக்கி இறங்கியாச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்தா முந்திரி போட்டுக்கலாம். தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க எங்கள் சித்தி. எனக்கு தேங்காய் பிடிக்காததுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பலாப்பழத்தை அதே கீ இருந்த பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படியே சைட் பை சைடு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இன்னொரு சைடு வெல்லம் சேர்க்கணும். பட் வெல்லம் அப்படியே சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் கரைகிறதுக்கு. ஸோ தண்ணியில் வெல்லத்தை கொதிக்க வச்சு வெல்லம் தண்ணி தான் ஊற்றினேன். பலாப்பழம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கும் போல். லைட்டாக ஊற்றணும். டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ஆட் பண்ணலை. அப்புறம் ஏலக்காவை நல்லா தட்டி ஏலக்காவோட லீஃப் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் நம்ம கலக்கி வச்சுருந்ததையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படி பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் லைட்டாக ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எடுத்தோம்னா சூப்பராக அந்த பேன்லேருந்து வலிக்கிட்டு வர்றது தெரியும். அதுதான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்ற ஸ்டேஜ். ஸோ நம்ம இப்போ இதை மாற்றிக்கலாம். ஒரு குட்டி கிண்ணத்தில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அல்வா பாருங்கள் எப்படி வலிக்கிட்டு போகுதுன்னு. அப்படியே பலாப்பழத்தோட இனிப்பும் நம்ம சேர்த்த வெல்லத்தோட இனிப்பும் சாப்பிட்றதுக்கு வாவாக இருந்துச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். பாய்.